I'm not what happened to me. I'm what I choose to become. Call Gustav Chang. Hi viewers, welcome to Grammar English Grammar தமிழில். ரெண்டு புதிய வார்த்தைகளை நம்ம ஜென்ரலாக மாற்றி யூஸ் பண்ணிடுவோம். அந்த வார்த்தைகளுடைய மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க போகிற வார்த்தை சிம்பத்தி, ரெண்டாவது எம்பத்தி. சிம்பத்தி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல எம்பத்தி யூஸ் பண்ணுவோம், எம்பத்தி யூஸ் பண்ண வேண்டிய இடத்துல சிம்பத்தி யூஸ் பண்ணிடுவோம். இப்போ முதல்ல நம்ம பார்க்க போகிற வார்த்தை சிம்பத்தி. சிம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் பெயின், அதாவது மற்றவர்களின் வலியை புரிந்து கொள்வது. அதுதான் நம்ம சிம்பத்தி அப்படின்னு சொல்லணும். அடுத்தது நம்ம பார்க்க போகிற வார்த்தை எம்பத்தி. எம்பத்தி அப்படின்னா ஃபீலிங் அதர்ஸ் பெயின் ஆஸ் ஒன்ஸ் ஓன், மற்றவர்களின் வலியை தன் சொந்த வழியாக உணர்தல். ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க. அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வது வேற, அடுத்தவங்களுடைய பிரச்சனையை நம்மளுடைய பிரச்சனை மாதிரி நம்ம உணர்வது வேற, இல்லையா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிம்பத்தியையும் எம்பத்தியையும் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சிம்பத்தியை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கேட்போரின் பார்வையிலிருந்து புரிந்து கொள்ளுதல். அடுத்தவங்களுடைய பிரச்சனையை அவங்களுடைய பிரச்சனையாகவே நம்ம புரிந்து கொள்வது தான் சிம்பத்தி. ஆனா எம்பத்தி அப்படின்னா பாதிக்கப்பட்டவரின் கண்ணோட்டத்தில் பிரச்சனையை கண்டறிதல் மற்றும் புரிந்து கொள்ளுதல். யாரு பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய இடத்துல நம்மளை வச்சு பார்க்கறது, அதை நம்மளை உணர்ந்து கொள்வது, அந்த ஃபீலிங்கை நம்ம உணர்வது, அதுதான் நம்ம எம்பத்தி அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு சிம்பத்தி அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எம்பத்தி அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். இப்போ நம்ம அதை சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாமா? பாருங்க. John had sympathy for Ravi who lost his father in a fire accident. அதாவது தீ விபத்துல ரவி அவங்களுடைய அப்பாவை இழந்துட்டாரு. அதற்காக ஜான் ரவிக்காக ரொம்ப வருத்தப்படுறாரு அப்படின்றதான் இந்த சிம்பத்தி அப்படின்ற வேர்டோடைய மீனிங். சிம்பத்தி ரெஃபர்ஸ் டு ஃபீலிங் சாரி ஃபார் சம்மன் இன் டிஸ்ட்ரெஸ். பிரச்சனையில கவலையில் இருக்கிற ஒருத்தருக்காக நம்ம வருந்துவது தான் சிம்பத்தி. Having lost his mother to cancer, Sunil felt great empathy for Ram during his chemotherapy. சுனிலுடைய அம்மா கேன்சர்னால இறந்துட்டாங்க. அதனால ராம் இப்போ கேன்சர் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய ஃபீலிங்கை சுனிலால புரிஞ்சிக்க முடியுது. அந்த பிரச்சனையை, அந்த வலியை அவரால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இவரும் கேன்சர்னால ஒருத்தர் அவங்க அம்மாவை இழந்திருக்கிறாரு. ராமுடைய பிரச்சனையிலிருந்து, ராமுடைய இடத்திலிருந்து அந்த பிரச்சனையை சுனில் உணர்ந்து கொள்கிறார். Empathy refers to understanding and sharing the emotions of another person. அடுத்தவர்களுடைய இடத்திலிருந்து அவங்களுடைய உணர்வுகளை, அவர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்வது, தனக்கு வந்த மாதிரி நினைச்சு அதை புரிஞ்சுக்கிறது, அதை தான் நம்ம எம்பத்தி அப்படின்னு சொல்லலாம். என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த சிம்பத்தி, எம்பத்தி, இந்த ரெண்டு வார்த்தையும் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.